இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே. இக்கதையில் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. டாடி, எனக்குன்னு ஒரு அத்தை பையன் இருக்கானாமே, அவனை நான் பார்க்கணுன்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்கான பதிலே சொல்ல. நீங்கள் என்னை இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தோம், என்னால் அவங்க கூட ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யார் டாடி? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அதை சொல்லு டாடி, எனக்கு முதல்ல அதை சொல்லு. அத்தை பையனா? யார் சொன்னா உனக்கு அத்தை பையன் இருக்கான்னு? முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த பிறக்கிற குழந்தை குறைபாடோடு தான் பிறக்கும். இது தெரியுமா உனக்கு முதல்ல? சரி டாடி, நீ சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அவனோட ஃபேஸை கூட எனக்கு நீ காட்ட மாட்ற, அவனோட நம்பர் கொடுக்க மாட்ற, அவன் எப்படி இருப்பான்னு காட்ட மாட்ற. என்ன தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது? இதை பற்றி ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்ற? எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை மாச்சலும். நான் சொல்கிறது கேளு. நீ இப்போ படிச்சிட்ருக்கியா? படித்து முடிச்சியா? நல்லா இரு. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு. உனக்கு அதுக்கான ஃப்ரீடம் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு எப்போவுமே தெரியும். உன் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும். ஆனால் என்னம்மா? ஆனால் ஒன்றும் இல்லை டாடி. நீ அதுக்குன்னு என்னை ஃப்ரீடம் இல்லாமல் உனக்கு அடிமையாக என்னை வச்சுருக்க. இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? நான் என்ன உனக்கு அடிமையா டாடி? சொல்லு டாடி. எனக்கு உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? உனக்காகத்தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உனக்காக மட்டும்தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் கூட நான் எப்போவுமே சாகிற வரைக்கும் இருப்பேன். தகப்பனின் பாசம்.